Hi guys, welcome to my channel. So நம்ம channel பேர் வந்து Bone Voyage and we are almost a startup for YouTube. So ரொம்ப நாளா YouTube channel open பண்ணி vlogs பண்ணனும், travel vlogs பண்ணனும், food vlogs பண்ணனும்னு ரொம்ப நாளா ஆசை. And finally active-ஆ வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு in the beginning of April. So நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இது வரைக்குமே. And யூடியூபர் அப்படின்னு சொன்னாலே அவங்களோட 100th or 150th வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ ஆர் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு யூடியூபர்ஸ்க்கு உண்டான ஒரு சம்பிரதாயம் மாதிரி. ஏன்னா சோறு தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ எனிதிங் அபவுட் ஃபுட் இன்ட்ரெஸ்ட் பீப்புள். ஸோ நம்மளும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ அண்ணா நகர் இந்த ரீசெண்ட் இயர்ஸ் நீங்கள் க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா பிரியாணி ட்ரக்ஸ் அண்ட் த கிரேஸ் ஃபார் பிரியாணி ஹஸ் இன்க்ரீஸ்ட். அது அண்ணா நகர்னு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. பிரியாணி ஹஸ் ஆல்வேஸ் ஹேட் திஸ் கிரேஸ். பட் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பிரியாணி இஸ் அன் எமோஷன் அண்ட் யூனோ பிரியாணிக்காக உயிர் வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைரலான ஒரு விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு. Though a lot of people say that biryani is a overhyped, overrated food, நம்மள மாதிரி பிரியாணி லவர்ஸால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் ஒரு வாய் பிரியாணிலையும் ஒரு எமோஷன் இருக்கு, யூனோ. அண்ட் த கிரேவிங் ஃபார் பிரியாணி இஸ் ஓன்லி கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ இன்னைக்கு வந்து பிரியாணி ட்ரக்ஸ் இன் 12th மெயின் ரோட், நம்ம ஒரு 3 பிரியாணி ட்ரக்ஸ்லேருந்து பிரியாணி வாங்கி அதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கெங்கேருந்து நம்ம பிரியாணி வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜம்சம் பிரியாணி, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அசாத் பிரியாணி, அண்ட் மூணாவது இடம் வந்து பிஸ்மில்லா பிரியாணி. ஸோ ஜம்சம் பிரியாணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12th மெயின் ரோட் சிக்னல் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் இருக்குல்ல, ஒரு பெரிய சர்ச். சர்ச்சுக்கு எதிர்க்க இருக்கிற ப்ளூ ஸ்டார் கரெக்ட், ப்ளூ ஸ்டார் சர்ச்சுக்கு எதிர்க்க ஒரு சந்து போகும். ஸோ அங்கே தான் இருக்குது அந்த கார்னர் கடைக்கு பக்கத்து கடை. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 8 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் பயங்கரமான ஒரு க்ரௌட், பயங்கரமான ரெஸ்பான்ஸு. அது வீக்கெண்டில் மட்டும்னா இல்லை, த்ரூ அவுட் த வீக் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஜம்சம் பிரியாணி தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே வித் அஸ். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரியாணி ரிவ்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்சம் பிரியாணி. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ளூ ஸ்டார் சர்ச்சுக்கு எதிர்க்க மீன்ஸ் டைக்னலாக கரெக்டானு தெரியல. ப்ளூ ஸ்டார் சர்ச் இருக்கும், ரோடு கிராஸ் பண்ணி இந்த சைடு, அதில் அந்த கார்னர் ஷாப்பில் இருந்து ஒரு 2வது கடையோ 3வது கடையோ தான். ஆஃப்லேட் அங்கே வந்து எந்த நேரம் ஒரு 8 o'clock, ஈவினிங் 8 o'clock மேலே நீங்கள் போனீங்கன்னா அன்டில் ஒரு 12 o'clock நேரம் ஆக 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 அங்கே க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அண்ணா நகருக்கே உண்டான ஒரு பியூட்டி என்னென்னா, 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, 11 o'clock, 12 o'clockலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி க்ரௌடு தான், ஓகேங்களா. கை குழந்தைய வச்சுட்டுலாம் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஸோ நேரம் ஆக ஆக க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் பயங்கரமாக கலக்கட்டும். ஸோ இதுதான் ஜம்சம் பிரியாணி. ஸோ இதுதான் அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு. அண்ட் ஜம்சமோட பேட்டர்ன் எப்படின்னா, பிரியாணி ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருவாங்க, சுட அந்த தம் வந்த உடனே பேக் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம டோக்கன் கொடுத்துட்டு பிரியாணி வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஃபார் அஸ் buying biryani in Zamzam is just matter of us GPaying the money. மற்றபடி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, டக்குன்னு நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ பிரியாணி எக் இருக்குது, எவ்வளோ பீஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். ரைத்தா கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜம்சம் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி பேக்டு பிரியாணின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பீஸ் ஒரு 3 பீஸ் இருக்குது, ஒரு பெரிய பீஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ நம்ம இப்போது பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஸோ
சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது சொல்லும் போது எனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே தேஜாவு மாதிரி அப்படியே ஞாபகம் வருது. ஆக்சுவலாக ஜம்சம் வந்து நம்ம யூஸ்வலாக வாங்குகிற இடம். பிரியாணி இஸ் சிக்கன் இஸ் வெரி வெரி சாஃப்ட். ஸோ பிரியாணி அண்ட் எக்கு மேண்டிட்டரி, அவங்கக்கிட்ட எக் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை. பெஸ்ட் திங் அபவுட் ஜம்சம் என்னென்னா, அவங்களோட பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும், சட்டில்டாக இருக்கும். அதாவது மசாலா கம்மியாக இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது, அதே மாதிரி மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பிரியாணிலாம் நம்ம சாப்பிட்ட உடனே அப்படியே மசாலா ஹிட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஒரு மாதிரி சட்டில்டான ஒரு பிரியாணி. அண்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். காரம் ஜாஸ்தி கிடையாது, கம்மி கிடையாது, ஜஸ்ட் த ரைட் வே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ. பீஸஸ் தாராளமாக வச்சுருக்காங்க. 150 rupeesக்கு இந்த குவான்டிட்டி to 4 to 5 pieces of medium size chicken and a egg with raita and katrika is worth it. The taste is really good. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மற்ற பிரியாணிஸும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேட்டிங் பண்ணாங்க பிரியாணி. ஓகேங்களா? பிஸ்மில்லா பிரியாணி இது. ஸோ நல்லா ஆத்தென்டிக்காக வாழை இலையில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தம் உடச்ச உடனே நம்ம தான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இந்த பிரியாணி வாங்கணும். ஸோ அவங்க பிரியாணி போடும்போதே நான் சொல்லிவிட்டேன், எனக்கு ஒரு லெக் பீஸ் கொடுத்துருங்க. நிறைய லெக் பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவான்டிட்டி இஸ் நாட் பேட். அது ஒரு மாதிரி கொஞ்சம் மசாலா தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த பிரியாணியோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா. ஒரு எக்கு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு லெக் பீஸ், நல்லா பெரிய லெக் பீஸாக வச்சுருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், வேறு பீஸ் எதுவுமே இல்லை இவங்கக்கிட்ட, எல்லாமே வெறும் ரைஸ் தான். ஸோ ஒரு லெக் பீஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் அது கூட அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரைத்தா, தக்காளி தொக்கு, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தக்காளி தொக்கு, அண்ட் புதினா சட்னி. நான் பிரியாணிக்கு புதினா சட்னி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வாட்டி நம்ம விஜய் சித்து ப்ரோவோட வீடியோவில் ஒரு பிரியாணி ரிவ்யூ பண்ணும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வந்து அந்த பிரியாணி இட்செல்ஃப் இஸ் ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் அந்த புதினா சட்னி தட் கிவ் அலாங் வித் பிரியாணி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பிரியாணிலையும் புதினா சட்னி வந்து சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் த ஃபர்ஸ்ட் பைட். சிக்கன் லெக் பார்க்கும்போதே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ எக்கு, ஒரு பீஸ் எக் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளெஷ் பீஸ் சிக்கன் லெக்கில் இருந்து எடுத்துகிட்டு, நம்ம ரைத்தா கத்திரிக்காய் போட்டு சாப்பிடல இந்த பிரியாணியை, நம்ம ராவாக அந்த பிரியாணி டேஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட்ஸ் குட். இது வந்து நாட் பேட். மேபி ஜம்சம் நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுனால மேபி ஐ எம் லிட்டில் பிட் பயஸ்ட். எனக்கு வந்து இதோட ஜம்சம் கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகா அந்த மாதிரி நிறைய ஸ்பைஸ் நம்ம கண்ணில் தெரியுது. ஸோ வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி நல்லாயிருக்கு. பட் நீங்கள் அடி பிரியாணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மசாலா வந்து பிரியாணி டேஸ்ட்டோட கொஞ்சம் டாமினேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபீல் எனக்கு கொடுக்குது. பிரியாணிக்கு எவ்வளோ மசாலா இருக்கணுமோ அதோட ஒரு 1% மசாலா ஜாஸ்தி.
அண்ட் அந்த காரம் அண்ட் அந்த மசாலா இது டாமினேட்டிங் பிரியாணி ஃப்ளேவரோட. நான் இன்னொரு வாட்டி பிஸ்மில்லா வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். இட்ஸ் நாட் பேட். ஓகே, சரி. ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து தேர்ட் பிரியாணி, அதாவது அசார் பிரியாணி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டு, அது எண்ட் ஆகும் போது அங்கே ஒரு கடை இருக்கும். ஸோ இதுதான் அதே சேம் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் தான். தக்காளி பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி அண்ட் கத்திரிக்காய் அண்ட் பச்சடி. ஓகே, வெங்காய பச்சடி கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் பீஸ் நம்ம கேட்டு தான் வாங்கணும் லெக் பீஸு. அண்ட் 2 பீஸ் இருக்குது, ஒரு லெக் பீஸு ஒரு பெரிய பீஸ் இருக்குது அண்ட் எக். இந்த கலர் ஆஃப் த பிரியாணியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்குது. ஜம்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பிரியாணி கலராக இருந்துச்சு. இதில் வந்து இந்த வாசனை இல்லையா, அது வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மசாலா வாசனை வருது இந்த பிரியாணியில். ஸோ நல்லா லெக் பீஸு நல்லாயிருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? சரி, நல்லா குக்காக இருக்குது. ஆனால் இது சூடு இல்லை, சுத்தமாக இல்லை. ஜம்சம் பிரியாணி செம்ம சூடாக இருக்கும், கொதிக்க அவங்க பேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ சூடாக இருக்கும். பிஸ்மில்லா பிரியாணி நாங்கள் போகும்போது தான் அந்த பிரியாணி தம் உடைச்சாங்க. பட் இது வந்து சூடாக இல்லை. நான் வாங்கும் போதே நோட் பண்ணேன் சூடாக இல்லைன்ட்டு. பட் நிறையா அந்த பிரியாணி பற்றி நான் கேட்டிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி இந்த பிரியாணி அவுட்லெட்டில் நாங்கள் போகும்போது க்ரௌட் இல்லை. ஜம்சம்லாம் எப்போயுமே க்ரௌட் இருக்கும். பிஸ்மில்லா வந்து எப்படி போனோம்னா, நாங்கள் யூஸ்வலாக நிறைய ட்ரக்ஸ் பார்ப்போம். ஸோ அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு 3 ட்ரக்கில் நம்ம பிரியாணி வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நீங்கள் எந்த ட்ரக்குமே இல்லை. நாங்கள் ஒரு 9-9:15 போயிருக்கோம். சரி, நான் திருப்பி வண்டி திருப்பிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா பிரியாணி அடிக்கிற சத்தம். ஸோ எங்கே இருக்குன்னு போய் பார்த்தோம்னா இந்த பிஸ்மில்லா பிரியாணி. அவங்கக்கிட்ட பீஃப், சிக்கன் அண்ட் மட்டன்றது நம்ம சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைட். பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, சூடாக சாப்பாடு சாப்பிட்டா அந்த ருசியே தண்ணி. அதே மாதிரி பசிச்சு சாப்பாடு சாப்பிட்டா அந்த ருசியே தண்ணி. நம்ம ஆல்ரெடி 2 பிரியாணி சாப்பிட்டோம், இது 3வது பிரியாணி. அண்ட் இது சூடு இல்லை சுத்தமாக. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஒரு ஆவரேஜான பிரியாணியாக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு ஜம்சம் பார்க்கும்போது இந்த எக்ஸைட்மெண்ட், பிகாஸ் வி ஆர் ஜம்சம் ஃபேமிலி. நான் எப்போ பிரியாணி சாப்பிட்னாலும் முன்னாடி நாங்கள் ட்ரிப்ளிகன் போவோம் சார்மினார். இப்போ சார்மினார் டேஸ்ட் எல்லாம் மாறிடுச்சு, அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டாங்க, டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜம்சம் தான் போய் சாப்பிட்டுட்ருக்கோம். பிரியாணி சாப்பிட்ணுன்னா வி யூஸ்வலி ப்ரிஃபர் ஜம்சம் ஆர் எஸ்எஸ் ஹைதராபாத் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா. ஏன்னா அது இங்கே இல்லை, அது கோடம்பாக்கம்ல தான் இருக்குது. பட் இது வந்து it's very very normal, very average. நல்லா குக்காக இருக்குது, எல்லாமே இருக்குது. மேபி அந்த சூடு இல்லாததுனால நினைக்கிறேன். மேபி இது மத்தியானம் போட்டால் தம்மன்னு நினைக்கிறேன். I will not say it's bad. It's not bad. Comparatively, this biryani is an average biryani, to say.
சரி, இப்போ இந்த பிரியாணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ரேட்டிங் சொல்கிறேன். 3 பிரியாணி சரிங்களா? ஸ்டே வித் அஸ். ஹை கைஸ், ஸோ 3 பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ மனசு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இப்படி தான் ஃபீல் ஆகுது. வி ஆர் வெரி ஹாப்பி. பிரியாணி ஆல்வேஸ் பிரிங்ஸ் அவுட் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். ஸோ ரைட், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் ஏதோ ஜம்சம் பிரியாணி கிட்டேருந்து காசு வாங்கிட்டு ஜம்சம் பிரியாணிக்கு ஃபேவராக நான் ரிவ்யூ பண்ணுறேன்ற மாதிரி தோணலாம். ஏன்னா அந்த வீடியோ நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் அது கிடையாது. ஒரு 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 பொதுமக்களோட ரிவ்யூ தான் என்னோட ரிவ்யூ. ஸோ ஃபார் ஜம்சம் ஐ வுட் ரேட் 9 out of 10. ஓகே. அண்ட் பிஸ்மில்லா எப்படி சொல்கிறதுன்னா, பிஸ்மில்லாவோட மசாலா ரொம்ப டாமினேட் பண்ணுச்சு. மஞ்சள் ரைட், இந்த டர்மரிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணுச்சு. ஸோ தட்ஸ் அ வெரி வெரி ஓகே. ரேட்டிங்கே டைரெக்டாக போயிடலாம். ஏன்னா ரேட்டிங் சொன்னோன்னா அவங்களுக்கு அது கரெக்டாக நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஐ வுட் ரேட் 6 out of 10. அந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டது கிடையாது. அதனால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த மாதிரி ஜாஸ்தி மசாலா போட்டு ஜாஸ்தி ஃப்ளேவர் போட்டு நான் சாப்பிட்டது இல்லாததுனால I am not okay with it. So I would rate, my rating for Bismillah would be somewhere around 6 out of 10. Okay. And then Azhar biryani வந்து quite disappointing. Maybe நாங்கள் பிரியாணி ராங் டைமில் வாங்கினோம், என்னன்னு தெரியாது. அசார் பிரியாணி நான் யூஸ்வலாகவே நான் வந்து அவ்வளோ க்ரௌடடாக அதை பார்த்தது கிடையாது. ஸோ மேபி எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க நெக்ஸ்ட் புது தம் எடுக்கணுமா, இல்லைனா ஏன்னா பழைய மத்தியான பிரியாணி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி புது பிரியாணி எடுக்க முடியும் இல்லையா? அதுதான் அவங்க ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சம்திங் லைக் தட். ஏதோ அசாத் வந்து லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் பிகாஸ் அது மேலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா அசாத் பிரியாணியும் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அசாத் பிரியாணி வந்து ஐ இன்ஃபேக்ட் டு நாட் வாண்ட் டு ரேட் இட் அட் ஆல். எனக்கு அதுக்கு ரேட்டிங் கூட கொடுக்க வேண்டாம். பிகாஸ் என்னோட ரேட்டிங் வச்சு நீங்கள் அசாத் பிரியாணியை கால்குலேட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னோடது வெரி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் மேபி ஐ பாட் பிரியாணி அட் த ராங் டைமிங். அது சூடாகவும் இல்லை, அது மத்தியானம் பிரியாணின்னு நினைக்கிறேன். இட் வாஸ் மேபி நெக்ஸ்ட் டைம் அசார் பிரியாணி சாப்பிட்டானா ஓரளவுக்கு ஓகே ஃபைன், இவங்க ஃபுட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற முடிவு நம்ம பண்ண முடியும். பட் ஆஸ் ஃபார் அஸ் திஸ் பிரியாணி, இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் ரேட். இட்ஸ் நாட் ஈவன் கெட்டிங் இன் டு த ரேட்டிங் கேட்டகரின்றது தான் குவைட் டிசப்பாயிண்டிங். ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ, இதுதான் என்னோட ஒப்பீனியன் அபவுட் தீஸ் அவுட்லெட்ஸ். நான் வாங்கின அவுட்லெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஐம் ஷுர் யூ வுட் ஹவ் ஆல்சோ ஹேட் பிரியாணி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரேட்டிங் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த 3 பிரியாணி தாண்டி ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஹிடன் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி நிறைய அண்ணா நகரில் இருக்குது, சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸில். அப்படி ஏதாவது ஒன்று இருக்குது அண்ட் அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் அந்த அவுட்லெட் நேம்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நாங்கள் கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் வித் அஸ். இது வந்து ஒரு பெரிய லெங்க்தியான ஒரு வீடியோவாக ஆயிடுச்சு. ஏன்னா பிரியாணி இல்லையா, அதனால். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பாதியில் டிஸ்கனெக்ட் பண்ணி போனவங்களுக்கு வெரி சாரி. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக நெக்ஸ்ட் வீடியோஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வியூவர்ஸ்க்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். And thank you so much guys. You have a wonderful life and take care. Good night. Hey guys. So, hey cameraman.